ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் சாணக்கியர் சந்திரன்ட்ட உன்னோட கடின உழைப்பால தான் இந்த நாட்டை அடைஞ்ச, நீ அரசன் ஆனா நீ அரசன் போல தான் வாழணும் அப்படின்னு சந்திரன்ட்ட சொன்ன உடனே சந்திரன் யோசிக்கிறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் சந்திரன் அடுத்து தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் யாரோ அழுகிற சத்தம் கேட்குது. இதை கேட்ட சந்திரன் எந்திரிச்சு, எனக்கு என்னாச்சு, எனக்கு ஏன் இந்த பதட்டம், யாரோ அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பார்க்குறாரு. அந்த நேரத்தில் நந்தினி அழுகிறத காட்டுறாங்க. நந்தினி அழுகிறதுக்கு காலில் விழுந்த உடனே யார் அழுகிறது, யாரோட வேதனை இது, இந்த அழுகுக்குரல் வந்து என்னை ரொம்ப வேதனைப்படுத்துதுன்னு சொல்லிட்டு அந்த அழுகுரலை கேட்டுட்டே வராரு. அடுத்த காட்சியில நந்தினியை காட்டுறாங்க. அவங்க ஏன் என்னைய விட்டுட்டு போனீங்க, என்னையும் உங்க கூட அழைச்சிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நந்தனை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சந்திரன் இந்த அழுகுரல்களை கேட்டுக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சிறைச்சாலைக்கு வந்துடுறாரு. கடைசி நந்தினி தான் அழுகுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நந்தினி பார்க்க போறாரு. அங்க இருக்கிற காவலர்ல ஒருத்தர், உங்களோட உத்தரவுப்படி சங்கிலியால கட்டி போட்டிருக்கோம் அப்படிங்கிறாரு. கேட்டா சந்திரனும் நந்தினி பார்க்க பக்கத்துல போய் நிக்கிறாரு. அந்த நேரத்துல நந்தினியும் சந்திரனை பார்த்த உடனே சந்திரன் தன்னோட சகோதரர்களை எப்படி தாக்குனாரு அப்படிங்கிற காட்சியை நினைச்சு பாக்குறாங்க நந்தினி. அதே மாதிரி நந்தினியும் எந்த மாதிரி சந்திரனை தாக்குனாரு அப்படிங்கறதையும் நினைச்சு பாக்குறாங்க நந்தினி. நினைச்சு பார்த்த நந்தினியும் எந்திரிச்சு வந்து சந்திரனை பார்த்து, என்னையும் கொன்று, இது ஒன்றும் உனக்கு பெரிய காரியம் இல்லையே, என்னோட சகோதரர்களையும் நான் இழந்துட்டேன், என்னோட தந்தையும் இழந்துட்டேன், இப்ப என்னோட கைகள்ல விலங்கெல்லாம் மாட்டி இருக்குது, திருப்பி நான் உன்னைய தாக்க மாட்டேன், அதனால என்னைய தாக்கி கொன்றுரு அப்படிங்கிறாங்க நந்தினி. நானே தற்கொலை பண்ணிக்கலாம் தான் பார்த்தேன், ஆனா இந்த கைகள்ல விலங்கு மாட்டி இருக்குது, அதனால நீ கருணை கொலை பண்ணிரு அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. நான் இப்ப வாழ்றது எந்த அர்த்தம் இல்ல, ஒரு நடப்பணமா தான் இருக்கேன், என் கோரிக்கையை நிறைவேற்றி என்னை கொன்று அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரனும் மனம் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாரு நந்தினிக்கு. இதை பார்த்த நந்தினியும் எதுக்கு எனக்கு தண்ணி கொடுக்குற அப்படிங்கிறாங்க. நான் வாழணும்னா எனக்கு தண்ணி கொடுக்குற, நான் வாழ விரும்பல, எனக்கு மரணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனோட காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. சந்திரன் அந்த தண்ணியை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அடுத்த காட்சியில துருதரா அரண்மனையில நடந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சந்திரா இரவு நேரத்துல எங்க போயிருக்கிறான், மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு, சந்திரன் இங்க இல்லாம எங்க போயிருப்பா அப்படின்னு துருதரா நினைச்சு நடந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சந்திரன் அந்த இடத்துக்கு வராரு. சந்திரா பார்த்த துருதராவும் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை அழைச்சாலும் சந்திரன் அதை கண்டுக்காம நேரா போய் படிக்கையில உட்காராரு. இதை பார்த்த துருதராவும், ஏன் முகம் வாடி இருக்கு, இந்த நேரத்துல நீ எங்க போன அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமில்ல அப்படின்னு சந்திரனும் சொல்றாரு. ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டு, நான் சிறு வயதுல இருக்கிற போது என்னோட தந்தை வந்து தாயை அடிக்கிறப்ப என் தாய் அழுகிறத நான் பார்த்தேன், அதே போலதான் இன்னைக்கு ஒரு பெண் அழுகிறத பார்த்திருக்கிறேன். இப்ப அழுகிறது எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்தது, அவ குரல்ல எவ்வளவு வேதனை அப்படின்னு சொன்னோடனே துருதராவும், நீ யாரை பத்தி சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அவ கண்ணு முன்னாடியே தன்னோட 7 சகோதரிகளையும் நான் கொண்டிருக்கேன், அவளோட தந்தையும் நான் கொண்டிருக்கேன், அதுக்காக இன்னைக்கு அவளே உயிர் விட்டுறேன்னு சொல்றா, அவளுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் அழுகிறாரு. இதை பார்த்த துருதராவும், என்ன சந்திரா, இது வரைக்கும் நீ அழுததே இல்லை, இப்ப அழுகிற அப்படின்னு சொன்ன உடனே அழுகவே இல்லை அப்படிங்கிறாரு. நீ அழுகிற, ஆனா ஒத்துக்க தான் மாட்டேங்கிற அப்படின்னு துருதரா சொல்றாங்க. உளராத துருதரா, நான் எதுவும் அழுகவே இல்லை, அந்த பெண்ணுக்கு வந்தது அவளோட விதியாக்கும் அப்படிங்கிறாரு. அவளோட தந்தை எவ்வளவோ கர்மவினை பண்ணிட்டா, அவளோட சகோதரர்களும் பண்ணியிருக்காங்க, அந்த கர்மவினையை தான் அந்த நந்தினி அனுபவிக்கிறான்னு சொன்ன உடனே துருதராவும், நந்தினியோட விதி தான் இது அப்படின்னா நீ எதுக்கு அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் ஒன்னும் அழுகலைன்னு சந்திரன் சொல்றாரு. இதை கேட்ட துருதராவும், என் மேல கோவப்படாத, நீ அழுகிறது தப்பு இல்லை, உன் மனசுக்குள்ள மனிதநேயம் இருக்கிறது ஒன்னும் தப்பான விஷயம் இல்ல, நல்ல விஷயம் தான், மனிதநேயம் தான் உன்னைய சிறந்த அரசராக்கும் அப்படிங்கிறாங்க. நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ, நீ அழுத அவளோட வேதனையை நீ புரிஞ்சிருக்க அப்படின்னு துருதரா சொன்னோன்னே இதை கேட்ட சந்திரனும் கோவப்பட்டு கத்துறாரு. அழுகவே இல்லை, அவளோட வேதனை இது, அவளோட விதி, இன்னும் சொல்லணும்னா அவ அணிவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இதை கேட்ட துருதராவும், ஏத்துக்கிறியோ இல்லையோ, ஆனா உன் கண்கள் கலங்கிருச்சு, நீ ஏத்துக்க மாட்ட, நீ அழுததை நான் பார்த்தேன், அதனால நிச்சயமா நந்தினியோட மனதுல அதிகமான வேதனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துருதரா நினைக்கிறாங்க மனசுக்குள்ள. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.